ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வளையல் மாலை அம்மனுக்கு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஆடி பூரம் அம்மனுக்கு அழகான கண்ணாடி வளையல் மாலை. ஃபஸ்ட்டு ஒரு வளையலை எடுத்து ஃபஸ்ட்டு வளையலை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு மாலை தேவையோ அதை விட கொஞ்சம் நீட்டாக நூல் எடுத்துக்கோங்க. நல்லா மொத்தமான நூலாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வளையலோட வெயிட்டு தாங்குகிற அளவுக்கு நூல் இருக்கணும். ஃபஸ்ட்டு வளையலை நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டாச்சுங்க. நல்லா, ஏன்னா அதில் தான் நமக்கு வெயிட்டு தாங்கினா தான் அடுத்தடுத்த வளையல்லாம் நழுவி வராமல் அப்படியே நிற்கும். அடுத்தடுத்த வளையலில் நீங்கள் பூ கட்டுற மாதிரியே வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நல்லா உள்ளே விட்டு அப்படியே எடுத்து ஒரு சுற்றிட வேண்டியதாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அழகாக வரிசையாக வச்சு 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 வளையலை எவ்வளோ பெரிய மாலை வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெரிய மாலை கோத்துக்கலாம். நடுவில் நூல் தீர்ந்துருச்சுன்னா ஜாயிண்ட்டும் பண்ணிக்கலாம். அழகாக வளையலை வச்சு அவ்வளோதான். அந்த நூலை வெளியில் எடுத்து திருப்பி ஒரு சுற்றி நூலை வெளியில் இழுத்து வாங்கிட வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெருசுக்கு வேணாலும் நீங்கள் கட்டிக்கிட்டே போகலாம். கண்ணாடி மாலை கட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டுங்க. வளையல் உடஞ்சிடாமல் எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்து மெதுவாக கட்டுங்க. அந்த அம்மனோட முகத்தை மனசில் நினச்சிக்கிட்டே சந்தோஷமாக கட்டி பாருங்கள். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நான் வீட்டில் உள்ள கலசத்தில் அம்மன் முகம் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு தேவையான அளவு சின்னதாக கண்ணாடி வளையல் மாலை கட்டுறேன். நீங்கள் கோயிலுக்கெலாம் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்ல பெருசாக அம்மன் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த போல் வளையல் நீங்கள் நிறையா வச்சு பெரிய மாலையாக கூட கட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெரிய மாலை நீங்கள் கட்டிக்கலாம். கட்டியாச்சு பாருங்கள். கட்டி முடித்தோடனே ஃபஸ்ட்டில் எப்படி ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி அந்த லாஸ்ட் வளையலையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த முடிச்சு வந்துருச்சுனாக்கா அப்புறம் எல்லா வளையலும் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம நடுவில் எந்த வளையலையும் முடிச்சு போடல, ஃபஸ்ட்டு வளையலையும் லாஸ்ட் வளையலையும் மட்டும்தான் முடிச்சு போட்டிருக்கோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்குங்க. மாலை பாருங்கள், இப்போ சூப்பராக நல்லா அழகாக வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், மாலை சூப்பராக இருக்குது. இது அம்மன் கழுத்தில் போட்டோன்னே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.